தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பேரே போடாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? என்ன சொல்ற? பேசாத நீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐபிஎலோட பிக்கஸ்ட் ட்ரேட்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேடான ஜடேஜா சஞ்சு ட்ரேட். அந்த ட்ரேடை பற்றி தான் பேச போகிறோம். உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன அந்த ட்ரேடை பற்றி? ஃபர்ஸ்ட் இந்த ரூமர் கேள்விப்பட்டதுமே என்ன ஆச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. சரி, மற்றவங்க மாரி நானும் சிஎஸ்கே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அது இதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் 2 நாள் போச்சு, கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா நல்ல மூவாக தான் தெரியுது. ஆக்சுவலாக இது ஆர்ஆர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்துட்டு இது ஆர்ஆருக்கு வந்து பேக் ஃபயர்னு தான் நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது நல்ல ட்ரேட் தான். என்னை பொறுத்தவரையும் என்னன்னா சிஎஸ்கே வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெய்னா, இப்போ வந்து ஜடேஜா. என்னை பொறுத்தவரை டோனிக்கு அடுத்து யாருங்கிறத வந்து கடைசி வரையும் உருவாக்கவே மாட்டீங்க போல. ரைனாவோட விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து அன்சோல்டு ஆக்ஷன்ல வந்து அன்சோல்டு ஆயிட்டோம். வேற எந்த டீமுமே எடுக்கவும் தயாரா இல்லை. எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா தோனிக்கு அடுத்து ஒரு செகண்ட் பில்லர், ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கொண்ட பிளேயர்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஜடேஜா தான். அவரை அனுப்புறது வந்து நிறைய ஃபேன்ஸால ஏத்துக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வந்து என்ன பண்றது, வந்து டீம் வந்து மூவிங் ஃபார்வர்டா ஹையடா திங்க் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம் இதை. அதுக்கு எதுக்கு நீங்கள் ஜடேஜாவை தூக்கிட்டு தான் மூவிங் ஃபார்வர்ட் திங்க் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த அளவுக்கு ஓகே ஃபைன், ஓகேவா. ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு அந்த டீமில் என்ன ப்ராப்ளம் தெரியல. லாஸ்ட்டு அந்த கேப்டன்ஷிப் மாத்திரோடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. சிஎஸ்கே வந்து ஃப்யூச்சரை திங்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போன ஆப்ஷன்லேயே திங்க் பண்ணியிருக்கணும். எவ்வளவோ திங்க் பண்ணியிருக்கலாம். அப்பயும் நீங்கள் லாஸ்ட்டில் அஸ்வினை தான் 10 கோடிக்கு கொடுத்து வாங்கினாங்க. ஸோ ஃப்யூச்சரை திங்க் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீ நல்ல பிக்காக கேஎல் ராகுல் இருந்தான். எவ்வளோ பெரிய பிக்னா இருந்துச்சு போன வாட்டி, அப்பயே எடுத்துருக்கலாமே. ஃபர்ஸ்ட் போன சீசன்லேருந்து வருவோம். ஜடேஜாவை 18 crore ரீட்டைன் பண்ணதே வந்துட்டு நான் வந்து அது அவங்க எமோஷனலாக தான் அது பண்ணாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கான் டாப் பிளேயர் கொடுக்குறீங்க, ஆனால் 18 crore ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவன் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் ரொட்டேஷனில் தான் இருந்திருக்கணும். ஸோ அவங்க அப்போ பண்ண மிஸ்டேக் தான் இப்போ வந்து 18 crore to 18 crore சாம்சனுக்கு ஜடேஜாவை ட்ரேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா போன ட்ரேட்ல பண்ண மிஸ்டேக்கை இப்போ வந்து ஜடேஜா மூலமா ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க சிஎஸ்கே. அதுதான் எனக்கு தோணுது. நானும் தான் சொல்கிறேன். இது வேணா பண்ணலாம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பெஸ்ட் பிக்குன்னு சொல்லவும் முடியாது. நான் வந்துட்டு ஐபிஎல் மட்டும் எடுத்தோன்னா 5 மேட்ச்சு 59 ரன் தான் அடிச்சிருக்கான் செப்பாக்கில் ஐபிஎல்ல. ஓவரால் பார்த்தோன்னா 11 மேட்ச்சு 134 ரன்ஸ், 31 ஹையஸ்ட், ஆவரேஜ் வந்து 12 தான். மேபி இப்படி பார்த்துருக்கலாம்ல. சாம்சனுக்கு இன்னும் ஒரு 8 years ஆஃப் கிரிக்கெட் இருக்குல்ல அவனோட கெரியர்ல. ஒரு 6 to 8 years ஆஃப் கிரிக்கெட் இருக்கு அவனுக்கு. இன்னும் 31 years ஆகுதுல்ல. இன்னும் 6 to 8 years கிரிக்கெட் இருக்கு. மேபி வந்து ஒரு ஃபியூச்சர் கேப்டன்சி மெட்டீரியலை கூட பார்க்கலாம். செகண்டரி கேப்டன்சி மெட்டீரியலே சிஎஸ்கே இல்ல. செகண்டரி மெட்டீரியலே யாரும் இல்லை. ஏன்னா ஜடேஜா ட்ரை பண்ணி ஆல்ரெடி முடிச்சாச்சு. வேற ஆப்ஷனே யாருமே கிடையாது. அவன் திருப்பி வந்து தோனி கிட்ட தான் போற மாதிரி இருந்துச்சு. இப்போ தோனி இல்ல, தோனி போயிட்டாருன்னா நெக்ஸ்ட் கேப்டன்சி மெட்டீரியல் ஒரு ஆள் தேவைப்படுறாங்கல்ல சிஎஸ்கேக்கு. கேப்டன்ஷிப் மெட்டீரியல் சொல்றீங்க. என்னதான் தோனி நல்லா கேப்டன்ஷிப் பண்ணாலும் போன வருஷம் வச்ச டீம் வச்சா ஆனா எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஆமா, அந்த டீம் ஒண்ணுமே இல்ல. அது ஒரு செட்ட பாம்பு தான் அது. ஓகே, இப்ப சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே டீம்ல வரா. அவனோட சிஎஸ்கே கூட ஃபிட் நீ எப்படி பாக்குற? அவனை ஃபிட்டின் பண்றதுக்கு சிஎஸ்கே குள்ள கரெக்டா ஃபிட்டின் ஆவானா? எங்க ஆட வைப்பாங்க அவனை? நம்பர் 3ல ஆடணும் சாம்சன். நான் ஒன்னு சொல்றேன். சஞ்சு சாம்சன் உள்ள வரானாலே ஒரே ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் என்னவா இருக்கும்னா, ஒன்னே ஓப்பனிங் இறங்கணுங்கிறது. கண்டிப்பா ஓப்பனிங் அவன் கண்டிப்பா சொல்றது என்னன்னா ஓப்பனிங் இறங்கியே ஆவான்னு சொல்லுவான். அதுவும் இல்லாம ருத்ராஜ் வந்து 1 லாஸ்ட் இயரா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அதுவும் அவன் மைண்ட்ல இருக்கிறதுனால ஓப்பனிங் தான் இறங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இன்னொன்று திங் என்னவா இருக்கும்னா கேப்டன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ராஜஸ்தான்லையும் கேப்டனாக இருந்தான். ஓவர் த பீரியட்ஸ் ராஜஸ்தான் லாஸ்ட் 5 years 6 to 7 years இருக்கான். ஓகேவா, 5 years எவ்வளோ இயர்ஸ்னா தெரில, கொஞ்ச நாளா இருக்கான். ஓகேவா, அதனால அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். எல்லாமே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி கொடுக்க மாட்டான். சான்ஸே இல்ல. கேப்டன்சி மாத்த மாட்டான். எல்லாமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜுக்கு இன்னும் ஒரு 2 வருஷமாவது ஃபேர் ரன் கொடுத்து பார்க்கணும். இந்த சைக்கிள் வரைக்கும் அவன் தான் இருக்கணும். ருத்ராஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெகா ஆப்ஷன் அவனோட கேப்டன்சில நானும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வந்து சாம்சன் வந்து ஓப்பனிங் தான் ஆட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்தியன் டீமுக்கு அவனோட அவன் காம்படிட் பண்ற ஸ்பாட் வந்து ஓப்பனர் தான். அவனும் ஓப்பனிங் ஆட தான் ட்ரை பண்ணுவான் கண்டிப்பா. அதே மாதிரி லாஸ்ட் இயரே நமக்கு தெரிஞ்சிச்சு ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பேட் அட் நம்ம 1 down தான் ஆடணும்னு. ஸோ ஆயுஷ் மாத்திரையும் சாம்சன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். என்னோட இஷ்யூ வந்துட்டு
கைக்வாட் மாத்திரை ஓப்பனிங் ஆடிட்டு சாம்சங் நம்பர் 3 ஆடணும்னு நான் ஆசைப்படுறேன். பார்ப்போம். நோ சான்ஸ். நீங்க ஆசைப்படுறீங்க ஜி. ஆனா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒன் டவுன் ஸ்பாட்ல தான் வேகன்சி இருக்குன்னு அவர் அங்க ஆடணும்னு ஆசைப்படுறாரு இந்தியால. அவங்க இன்டர்நேஷனல் கரியருக்காக பிளான் பண்றாங்க. ஓகே. பட் ஆனா ருத்ராஜ் நம்பர் 3ல இறங்கி என்ன பெருசா பெர்ஃபார்ம் பண்றான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ஓப்பனிங் ஸ்பாட் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சங் வந்துட்டு எல்லா பொசிஷன்லயும் ஆட முடியும். ஓப்பனிங்ல ப்ரூவ் பண்ணிருக்கான் ஆல்ரெடி. ஏன் ஒன் டவுன் போறாங்கறதே என்னால புரிஞ்சுக்க முடியல. ஓப்பனிங்ல நீ ஆரஞ்ச் கேப் வின் பண்ணிருக்க, அதிக ரன் ஸ்கோர் பண்ணிருக்க, ஓப்பனிங்ல தான் அதிக ரன் ஸ்கோர் பண்ணிருக்க. அப்புறம் எதுக்கு நீ வந்து போகணும்? இப்ப இந்த ட்ரேட்ல வந்து எந்த டீம் பெனிஃபிட்டட், ராஜஸ்தானா சிஎஸ்கேவா? நான் வந்து சிஎஸ்கே தான் பெனிஃபிட்டா இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 2 பேரோட ஏஜையும் பார்க்கணும். ப்ளஸ் பிரைஸ் டு ஒர்த் ரேஷியோவும் பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜாக்கு வந்து 37 ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரேட் பண்ணிட்டு ராஜஸ்தான் வந்துட்டு இந்த மெகா சைக்கிள் வரைக்கும் ஆடினா கூட எண்ட் ஆஃப் த மெகா சைக்கிள் அவனுக்கு 39 இயர்ஸ். அதுக்குள்ள 2027 ஓடிஐலேருந்து டெஸ்ட்லேருந்து மோஸ்ட்லி ரிட்டையர் ஆயிடுவான். ஓடிஐல ஆல்ரெடி அவனோட ஸ்பாட் வந்துட்டு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ ஆல் ஃபார்மெட் ரிட்டைன் ஆன பிளேயர் இல்ல இனிமே எடுக்க மாட்டான். அதை ஓப்பனாக நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. அடுத்த மெகா ஆஃபர்ஸில் 3 பேர் ரிட்டைனில் ஜடேஜா எந்த பொசிஷனில் ரிட்டைன் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அது ஒன்று. ரெண்டாவது சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா சிஎஸ்கே வந்து ஒரு ட்ரேட்ல 2 ஸ்பாட்டை ஃபில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து தோனி இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ ரிட்டையர் ஆகினா ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்பாட் வந்து அவங்க வெளிலேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக இந்த ட்ரேட் பார்க்குற ரீசனே வந்துட்டு அதுதான். அவங்க வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை விட ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுக்கணும்னு தான் அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கிற அவைலபிள் ஆப்ஷன்ஸில் சாம்சங் தான் இப்போ ட்ரேடுக்கு அவைலபிள்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க லாஸ்ட் ஆப்ஷனில் கேன் ராகுல் ட்ரை பண்ணாங்க. அண்ட் முந்தின மெகா ஆப்ஷனுக்கு முன்னாடி ரிஷப் பண்டி ட்ரேடிங் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அடுத்து வேற யார் இருக்கான்னு பார்த்தா ஆப்வியஸ்லி சாம்சங் தான். ப்ளஸ் ஏஜும் 30 ஆல்மோஸ்ட் ஒரு இன்னொரு 8 to 9 இயர்ஸ் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலி பெனிஃபிட்டட் தான் நினைக்கிறேன். 2 பேருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன பார்த்தோன்னா சிஎஸ்கே பொறுத்தவரை எமோஷ்னலாக கனெக்ட் ஆனதுனால டீமுக்குள்ளே எவ்வளோ பாண்டிங் இருக்குன்னு தெரியாது சாம்சங் உள்ள வந்ததுனால. மும்பை மாதிரி ஆயிடும் சொல்றீங்களா? ஏற்கனவே 2 பேர் பேக் ஸ்டாப் வேற பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சாம்சங் வேற வந்திருக்காங்க. இப்போ கேப்டன்ஷிப் ப்ராப்ளம் வரும், ஓப்பனர்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இதுமாரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு சைட் பார்த்தாலும் இந்த சைடு ராஜஸ்தானை பொறுத்தவரையும் என்னென்னா அவங்களோட பேட்டிங் ஏற்கனவே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்கள்ட்ட ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டச் இல்லை அவங்கள்ட்ட. அவ்வளோதான். அந்த ஃபினிஷிங் டச் மட்டும் லாஸ்ட் இயராக இருந்திருந்தா ஈஸியாக குவாலிஃபை ஆயிருப்பாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா ராஜஸ்தானுக்கு வந்து இது வந்து பெட்டரான ஒரு ட்ரேட். எஸ்டாப்ளிஷ் ஸ்பின்னர் வந்து ஆக்ஷன்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த டீமே வெளில விட மாட்டாங்க. ஒன் ஆஃப் த பிரீமியர் ஆல்ரவுண்டர் இந்த லீக் ஜடேஜா. லாங் டேர்ம்ல பார்த்தா சிஎஸ்கேக்கு பெட்டர். சிஎஸ்கேக்கு வந்து உனக்கு வந்து சாம்சங் கிட்ட ஒரு 8 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் என்ன இருக்கு. பிளஸ் வந்து இந்தியன் விக்கெட் கீப்பர் கிடைக்கிறது ரேர் கமாடிட்டி. அதுவும் இந்தியன் கரண்ட் T20 செட்டப்ல இருக்க டீம்ல இருக்க ஒரு பிளேயரை நீ வந்து ஒரு ரிட்டையர்ட் T20 பிளேயரோ ட்ரேட் பண்ணாலும் அது வந்து அதுவும் பெட்டர். ஆல்மோஸ்ட் வந்து 2 டீமே ஈக்குவல் தான். கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஈக்குவல் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஷனா ரிட்டையர் ஆயிட்டாரு. இன்னொரு வச்சிருந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ சிஎஸ்கேனாலே வந்து ஓவர் இயர்ஸ் வந்து ஞாபகம் வந்து ஸ்பின்னர். மேபி இப்போ பிச்செல்லாம் மாறிடுச்சு ஓகே. பட் ஆனால் வந்து இப்போ 100 ஆகும்போது வந்து ஒரே ஓவர்சீஸ் ஸ்பின்னர் விளையாட வைக்கிறோம். இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் யாரு டீம்ல யாராவது பேக்கப் இருக்காங்களா? இல்ல ஆக்ஷன்ல வேற யாராவது எடுக்க ட்ரை பண்ணுவாங்களா? யாரும் என்ன பிளான்ல இருப்பாங்க சிஎஸ்கே? வாஷிங்டன் சுந்தரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த ட்ரேட் நடக்கல. ரீசன்ட் டைம்ஸ்ல என்னன்னா சிஎஸ்கே நீங்க ஒரு சென்னை பிளேயர்ஸ் எடுக்க மாட்டீங்க, தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 to 4 இயர்ஸா. ஸோ அதிகமாக ஸ்பின்னர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஸோ நிறையா டிஎன் பிளேயர்ஸ்க்கு நிறையா பேர் இருக்காங்க. மேபி மணிமாறன், சித்தார்த்னு மேபி அவனை வெளியில விடுறது லக்னோ விடுவாங்களா? மணிமாறன் சித்தார்த் வந்து நல்லா ஆக்சுவலா சிஎஸ்கேக்கு வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். அவன் வந்து பவர் பிளேல போடுற ஒரு பவுலர் சிஎஸ்கேக்கு அவன் தான் தேவைப்படுவான். அவன் அதனால வாஷிங்டன் சுந்தரே ட்ரை பண்ணான். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஈஸியா அவனுக்கு பவர் பிளே 2 ஓவர் கொடுக்க முடியும் வாஷிங்டன் சுந்தர். அதுவும் இல்லாம நிறைய டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் நிறைய பேர் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் கோபால் ட்ரை பண்ணுவாங்களா? ஸ்குவாட்ல ஆல்ரெடி இருக்க நல்லா போட்டுட்டு இருக்கு. இப்ப டொமஸ்டிக் லைன் நல்லா பெர்ஃபார்ம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎல் வச்சு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிஎஸ்கேல. என்னன்னா வந்து ராஜஸ்தான் பண்ண தப்ப மட்டும் சிஎஸ்கே பண்ணிடக்கூடாது. 2 ஓவர்ஸ் ஸ்பின்னர் அகில் ஹுசைன் அந்த மாதிரி போய் 2 ஓவர் ஸ்பின்னர் ஆட வச்சாங்க, டீம் காம்போசிஷன் முடிஞ்சிடும். மேபி என்னன்னா அகில் ஹுசைன்னு சொல்றேன்னா கண்டிப்பா பில்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அகில் ஹுசைன் SA T20ல ஜேஎஸ்கே விளையாண்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்.
அவன் என்னன்னா டெத் ஓவர்லையும் போடுறான், பவர் பிளேலையும் போடுறான், மிடில் ஓவர்ஸ்லையும் போடுறான். பெரிய பிளஸ் என்னன்னா பேட்டிங் டெப்த் வரையும் கொண்டு போறதுதான். எல்இசில 10 ரன் ஒரு ஸ்பாட் எடுத்துருவாங்க, பிரேவிஸ் ஒரு ஸ்பாட், நூர் அகமத் இன்னும் இருக்க ஒரு ஸ்பாட்ல வந்து நீ அக்கிலூசனையும் விளையாட வச்சுட்டீங்கன்னா உன்னால வந்து இன்னொரு ஃபாரின் பேட்டர் ஆட வைக்க முடியாது. மேக்ஸ்வெலுக்கு போவாங்க, வருஷம் மேக்ஸ்வெலுக்கு பிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு, மேக்ஸ்வெல் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். லியம் லிவிங்ஸ்டனுக்கு போவாங்க. வெள்ளாளைக்கு அவனும் ஆப்ஷனுக்கு வந்து ஆப்ஷன் தான், ஆனா அவனை பேஸ் பிரைஸ் கூட ஏன் எடுக்க மாட்டான்னு தெரியல. ஆமா, அவனை எடுக்க மாட்டான். சம பிளேயர் அவன். நல்லா சுட சுட எம்ஐல இருந்து 2 ட்ரேட் பண்ணிருக்காங்க. லார்ட் சர்துல் தாக்கூர் கம்ஸ் டு மும்பை இந்தியன்ஸ். அப்புறம் வந்து சதேன் ரூத்தர்ஃபோர்டையும் ட்ரேட் பண்ணிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மும்பை ஃபேன்ஸ் அரவிந்த் சொல்லுவேன். மும்பை ஃபேன்னா கிடையாதுடா, அப்படின்னா சொல்லாதடா. இப்ப சர்துல் தாக்கூரை வந்து டீம்ல எங்க ஃபிட் இன் பண்ணுவாங்க? தீபக் சகர் அனுப்பிச்சிருவாங்களோ? மேபி வாய்ப்பு இருக்கு. தீபக் சவர் அரௌண்ட் 10 crore டீபக் சகர் அவனை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா பண்ணுவாங்க. வாங்கியிருக்கானோ, ஸோ அவனை வெளில அமுச்சு விட்டு தாக்கூரை ஃபிட்டின்னா பண்ண மாட்டானோ. ஜஸ்ட் 2C கொடுத்து அவனை கஷ்டப்பட்டுனா அவனை வாங்கல. 2Cங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அவனை வாங்கி உள்ள வச்சிருக்கான். ஸோ அது ஒன்றும் 2 பேருக்கும் ஒரு பெரிய லாஸோ இல்லை பெரிய ப்ளஸ்ஸோ எதுவும் கிடையாது. இல்லை எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ ஆல் கேஷ் டீல்லாம் எதுக்கு கிளப்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க? பிகாஸ் ஆப்ஷனில் விட்டாலும் அதே ரேட்டு தான். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு டீமை பெனிஃபிட் பண்ணணும் 2 crore ட்ரேட் பண்ணி? பிளேயருக்கும் ஆப்ஷனில் வந்து அதிக விலைக்கு போக சான்ஸ் இருக்கு. அவனுக்கும் வந்து ப்ளஸ் தான். சர்துல் தாக்கூர் ஆக்சுவலா வந்து அவன் மோஷின் கானுக்கு ரீப்ளேஸ் பண்ண தானே வந்தான். பிளேயர் டு பிளேயர் ட்ரேட்னா அது வேற. பிகாஸ் அந்த ரேட்டுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆப்ஷனில். அர்ஜுன் டெண்டுல்கரை வேற கொடுக்க போறன்னு வேற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அர்ஜுன் சின்னவரை தள்ளி விடலான்னு பாத்துக்கிறாங்க. இப்ப ரூத்தர்ஃபோர்ட எங்க ஃபிட் இன்? ரூத்தர்ஃபோர்டுக்கு பிளேயிங் லெவல்ல ஆப்ஷன் சான்ஸ் கிடைக்குமா? தெரியலடா, எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பேக்கப்பாக தான் இருக்கும். ரூத்தர்ஃபோர்டுக்கு ஆட தாக்கூருக்கு மேபி வந்து தீபக் சகார வெளில விடுற பிளான்ல இருக்கிறதுனால தான் மேபி தாக்கூர் எடுத்துக்கணும் நான் நினைக்கிறேன். மேபி அவனும் வந்து கரெக்டா ஃபிட் அவன் பவர் பிளேல போட முடியும். ஒரு ஓவர் தீபக் சகார வெளில விட்டாங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்டா சிஎஸ்கே தான் போவாங்க. பட் மும்பை பைபேக் பண்ணலாம்னு கூட யோசிச்சிருக்கலாம், கம்மி ரேட்டுக்கு போகிறது. ஆமா, அவனை பைபேக் பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும். 10 crore ஒருத்தானா அவன் 14 மேட்ச் விளையாண்டதே வைக்கெட் தான் இருக்கு பல பேருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸு. ஆமா, ஓகே, அவ்வளவுதான். இதெல்லாம் முடிச்சுக்கலாம். நீங்க தான் வியூவர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து இன்னொரு ஷோல இன்னும் மற்ற டீம்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பை.